மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நிறைய பேர் வந்து, அதாவது என்னோட ஃப்ரெண்ட்ஸு, எங்களை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே வந்து என்கிட்ட கேட்டிங்க, நல்லா தானே இருக்கீங்க, லைக் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அங்கே யூகேல, எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அண்ட் ஆல்சோ நிறைய பேர் என்ன நடக்குது அங்கே அப்படின்னு கேட்டிங்க என்கிட்ட. ஸோ அவங்க எல்லாருக்கும் தான் இந்த வீடியோ. அண்ட் ஆல்சோ வந்து நாங்கள் நல்லா இருக்கோம், நாங்கள் சேஃபாக தான் இருக்கோம், ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் யூகேல என்ன நடக்குது, என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ என்ன வந்து ஆச்சு, எதனால் வந்து இந்த கலவரம் வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 17 வயசு பையங்க. அந்த 17 வயசு பையன் என்ன பண்ணுறான்னா, சில்ட்ரன்ஸ் வந்து டான்ஸ் கிளாஸ் போயிருக்காங்க. அந்த டான்ஸ் கிளாஸ் உள்ள பூந்து ஒரு 3 குழந்தைங்களை சாவடிச்சிடுறான். அது மட்டும் இல்லாமல் 3 குழந்தைங்களை சாவடிச்சது மட்டும் இல்லாமல் அந்த டான்ஸ் கிளாஸில் இருந்த மற்ற குழந்தைங்களையும் அவங்க வந்து கொல்ல ட்ரை பண்ணியிருக்கான். அதை தடுக்க போயிருந்த ஒரு 2 பேரையும் வந்து அவன் கத்தியால் குத்திட்டான். ஸோ அங்கே மற்ற குழந்தைங்க ஒரு 8 பேரையும் வந்து அவன் வந்து கொல்ல ட்ரை பண்ணி அவங்களையும் கத்தியால் குத்தி, ப்ளஸ் 2 பேர் வந்து அங்கே இருந்தவங்களையும் வந்து குத்தி, ஸோ 10 பேரும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை போயிடுச்சு. ஸோ குத்துனதுக்கப்புறம் வந்து அவன் தப்பிச்சு போயிட்டான். ஸோ தப்பிச்சு போனதுக்கப்புறம் வந்து அங்கே இருந்த லோக்கல் மக்கள்ஸ் வந்து ஒரு பட்டப்பகலில், இப்போ நம்ம ஊர்லேயே வந்து பட்டப்பகலில் ஒரு கிரைம் நடந்துச்சுன்னா அது எவ்வளோ ப்ராப்ளமாக பேசப்படும், அந்த மாதிரி ஒரு பேசப்பட்டு அது வந்து ஒரு 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 ரொம்ப பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ இது வந்து எங்க நடக்குது அப்படின்னா, சவுத் போர்ட் அப்படின்னு ஒரு சிட்டி, சவுத் போர்ட்னு சொல்லிட்டு ஒரு சிட்டி ஆக்சுவலா யூகேல. அந்த சிட்டியில இந்த பிரச்சனை நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இது வந்து ஒரு கலவரமா உண்டு பண்றாங்க அங்க இருக்க லோக்கல் மக்கள்ஸ். ஸோ இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஃபார் ரைட் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இது என்ன பண்ணுதுன்னா, இதை வந்து ஒரு சாக்கா யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம யார் மேலேயாவது ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்லிட்டு, கொலை பண்ணவன் வந்து ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபால்ஸ் நியூஸை வந்து அவங்க ஸ்ப்ரெட் பண்ணிடுறாங்க. இது ஒன்றும் தெரிஞ்சோடனே ஆல்ரெடி வந்து கலவரம் பண்ணிட்டு இருந்த அந்த லோக்கல் பீப்புள்ஸ் வந்து, என்ன சொல்கிறீங்க, முஸ்லீம்ஸ் வந்து இதுமாரி பண்ணிட்டாங்களா, ஏன் இந்தமாரி பண்ணானுங்கன்னு சொல்லிட்டு ஒன்றுமே வந்து அது வந்து அகெயின்ஸ்ட் முஸ்லீம் பீப்புளாக அதை மாறிடுது. இது வந்து ஆன்டி இமிகிரண்ட் அண்ட் ரேசிஸ்ட், அந்த ஆன்டி முஸ்லிம் ப்ரொடெஸ்டா, ஆன்டி இமிகிரண்ட்னா இப்போ நம்ம ஊரை விட்டுட்டு மற்ற ஊருக்காரங்க இங்க வந்து இருந்து இந்த மாதிரி ஒரு கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி மாறிடுது. இங்க இருக்க கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, அதாவது அந்த பையன் 17 வயசு பையன். ஸோ 17 வயசு பையன்னா அவன் வந்து மைனர், நம்ம ஊர் மாதிரி இங்கே. ஸோ மைனர் பையனுடைய டீட்டெயில்ஸை வந்து வெளியே விட மாட்டாங்க இங்கே. பட் இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் ப்ரொபகண்டா ஒரு கம்யூனிட்டி மேல வந்து போடப்படுது. அது போட்டு ஆல்சோ வந்து இந்த ரியோட் அந்த இடத்துல நடக்கிறது மட்டும் இல்லாம, லிவர்பூல்னு ஒரு ஏரியா இருக்கு, அங்க வந்து மாஸ்கையும் வந்து அவங்க கலவரத்துல வந்து எல்லாத்தையும் கல்லு விட்டு அடிச்சு உடைக்க ஆரம்பிச்சு அந்த மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஸோ இது வந்து லைக் இது வந்து ஒரு செயின் ரியாக்ஷனா பெருசா வளர்ந்துட போகுதுன்றனால இந்த கவர்மெண்ட் வந்து சரி இந்த நம்ம சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு 17 வயசு பையனா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பையன் வந்து முஸ்லீம் கிடையாது, இந்த மாதிரி இவங்க வீட்டு ஃபேமிலி பையன், இவன் இங்கே தான் பிறந்து வளர்ந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா லைக் இது மறுபடியும் வந்து வேற ஏதாவது ஒரு திசையில் நம்ம திருப்பணுன்றனால சரி ஓகே இப்போ முஸ்லீம்ஸ் இல்லை, பட் இருந்தாலும் வந்து மற்ற ஊருக்காரங்க இங்கே வந்து இமிகிரண்ட்ஸாக இருக்கனால தானே வந்து அவங்கலாம் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ ஆன்டி இமிகிரண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஆன்டி முஸ்லீம் இருந்தது, இப்போ ஆன்டி இமிகிரண்ட்னு மாறிடுச்சு. அதுவும் வந்து சேர்ந்துருச்சு. இப்போ சேர்ந்து அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாம இந்த இமிகிரண்ட்ஸ் வராங்கல்ல, ஸோ அவங்கலாம் வந்து அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நம்ம எடுத்துக்கிறோம், நம்ம வந்து திருடிக்கிறோம் அவங்களோட வேலையெல்லாம். எப்படி நம்ம வந்து MBBS MSc எல்லாமே நம்ம வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்காக தான் மோஸ்ட்லி இங்கே வருவாங்க, அண்ட் வேலைக்காகவும் தான் வருவாங்க. நம்ம வந்து லீகலாக தான் என்டர் ஆகுறோம். பட் ஸ்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து இல்லீகலாக வந்து அவங்களோட வேலை அவங்களோட எல்லாத்தையும் நம்ம வந்து திருடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அங்கங்கே. ஸோ அந்த ப்ரொட்டஸ்ட் இது வந்து என்னன்னா, நம்ம ஊரில் வந்து பந்த்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இது நேஷனல் வைட் நம்ம கொண்டு போகணும்னு சொல்லிட்டு எல்லா சிட்டிஸ்லேயும் வந்து குறிப்பிட்ட ஒரே நாளில் குறிப்பிட்ட ஒரே டைமிங்கில் ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்டி இமிகிரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பித்தாங்க. பட் ஆனால் வந்து இங்கே இருக்க லோக்கல் பீப்புள்ஸ் லைக் நேட்டிவ் பிரிட்டிஷ் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க மக்களுக்கு. அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா,
ஒரு பக்கம் இந்த ஆன்டி இமிகிரண்ட், இன்னொரு பக்கம் வந்து அவங்கெல்லாம் சேர்ந்து ஆன்டி ரேசிஸ்ட்னு சொல்லிட்டு, ஸோ அகேன்ஸ்ட் இந்த ஆன்டி இமிகிரண்ட்ஸ்க்கு எதிராக வந்து ஆன்டி ரேசிஸ்ட்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆமா, ஆக்சுவலி வந்து இங்க நாங்க வந்து ஷெஃபீல்ட்ல இருக்கோம், இங்க பக்கத்துல ரோதரம் இருக்கு. ஸோ அங்க வந்து ரொம்ப பெரிய கலவரம் ஆச்சு சண்டே வந்து அந்த ப்ரொடெஸ்ட் நடந்தப்ப. அங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஊர்ல வந்து இப்போ யுக்ரைன்ல வந்து வார் நடக்கும்போது, யுக்ரைன் விசஸ் ரஷ்யன் வார் நடக்கும்போது யுக்ரைனோட பீப்புள் நிறைய பேர் இங்க ரெஃப்யூஜியா வந்து அக்செப்ட் பண்ணி அவங்க எல்லாருமே வந்து ஹோட்டல்ஸ்ல தங்க வச்சிருக்காங்க இந்த யூகே கவர்மெண்ட். ஸோ எங்களுக்கு இங்கேருந்து வந்து ஒரு 7 கிலோமீட்டர் தான் வச்சுங்களேன் அந்த ஊர். அந்த ஊரில் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணவங்கலாம் வந்து அந்த ஹோட்டலில் போய் டார்கெட் பண்ணி அந்த ஹோட்டலில் அடித்து உடச்சி அங்கே இருந்த அந்த மக்களெல்லாம் பயம்படுத்தி அந்த மக்கள்லாம் வந்து பயந்து வெளியே ஓட ஆரம்பிச்சு அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ஆயிடுச்சு. ஸோ இது நடந்தப்பயும் வந்து நிறைய பேர் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவா நின்றுருக்காங்க பிரிட்டிஷ் பீப்புளும். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான் இது. ஸோ நம்மளை வந்து பாதுகாக்க அவங்க வராங்க, எல்லாருமே அப்படி கிடையாதுன்றது தான் உண்மை. அண்ட் இதுக்கப்புறம் வந்து இது வந்து முக்கியமா வந்து இது யார் யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு கலவரத்தை அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய ஹோம்லெஸ் பீப்புளு, நிறைய இந்த திருடுறவங்க, நிறைய இந்த ராபரிஸ் பண்ணுறவனுங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கலவரமாக சேர்ந்து கடையை உடைக்கிற மாதிரி உடைக்கிறது, கடவுள இருக்க பொருளை எடுக்கிறது, மற்றவங்களை அடிக்கிறது, முக்கால்வாசி எல்லாமே இந்த மாதிரியும் நடக்குது ஆக்சுவலி. ஸோ அது ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம யூகே கவர்மெண்ட், நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்றாரு, இதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அண்ட் இந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணவங்களை வந்து ஒரு 400 பீப்புளை நாங்கள் அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறமும் வந்து ஆக்சுவலி இது நடந்தப்பவே வந்து நிறைய இந்த மாஸ்க்லேருந்து, இங்கே லோக்கல் கம்யூனிட்டி மாஸ்க்லேருந்து நமக்கு வந்து என்னன்னா இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து நடக்க ஆரம்பிச்ச உடனே வந்து இங்கே பக்கத்தில் இந்த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து யூனிவர்சிட்டியே வந்து மெயில் மெசேஜஸும் இந்த மாதிரி வந்து நீங்கள் சேஃபாக இருங்க, இந்த மாதிரி வந்து நடக்குது, ஸோ பி கேர்ஃபுல்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டிஸ்லேருந்து நம்ம கம்யூனிட்டி பீப்புளுமே இருப்பாங்க குரூப்ல, அந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ இங்கே வந்து இந்த மாஸ்க்ஸில் இருக்க கம்யூனிட்டி பீப்புளெலாம் வந்து அந்த கம்யூனிட்டி மாஸ்கில் இருக்க குரூப்ஸில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதும், இந்த மாதிரி இன்னைக்கு வந்து இந்த ப்ரொட்டஸ்டிங் ஆர்கனைஸ் ஆயிருக்கு, அதனால நீங்க வந்து சேஃபா இருங்க. அண்ட் ஆல்சோ மாஸ்கை வந்து ப்ரொடெக்ட் பண்ற விதத்துல நீங்க அந்த டைம்ல மாஸ்க் வாங்க, கொஞ்சம் ஏதாவது பிரச்சனைனா கூட நில்லுங்க அந்த மாதிரி சொல்லிட்டோம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாம எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்த விஷயம் என்னன்னாங்க, நாங்க இங்க வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து வந்து எங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு, இன்னைக்கு வந்து நாங்க இந்த டைம்ல ஹாஸ்பிட்டல் நாங்க க்ளோஸ் பண்றோம், ஏன்னா உள்ள இருக்க பேஷண்டோட வெல்ஃபேருக்காக, நல்லதுக்காக, அதனால நாங்கள் இந்த டைமில் வந்து ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு நான் இங்கே இப்போ இந்த டைம்ல நாங்கள் க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ நீங்களும் வந்து எமர்ஜென்சினா அதை வந்து டெலிஃபோன்லேயே ஹேண்டில் பண்ணுங்க, ரொம்ப எமர்ஜென்சினா வந்து இங்கே 111 கால் பண்ணுங்க, ஹாஸ்பிட்டல் க்ளோஸ்ல இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொன்னோடனே தான் வந்து நம்ம பயப்படாத, நாங்களே வந்து பயப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அது இவ்வளோ சீரியஸாக இருக்கு இந்த செகண்ட் ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செகண்ட் ப்ரொட்டஸ்ட் வந்து வெட்னஸ்டே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஊரே ரொம்ப அமைதியாக இருக்கு. இவங்க வந்து வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ நான் வந்து வீட்டில் தான் இருப்பேன் அந்த டைமில். எனக்கே வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது. எங்கேயா கடைக்கு போகலான்னு பார்த்தா எல்லாரும் ரொம்ப எல்லாரையும் சஸ்பிஷியஸாக பார்த்துக்கிறாங்க. யார் ஏதாவது அடிக்க வருவாங்களா, ரொம்ப பயமாக இருந்துச்சு ஆக்சுவலி அன்னைக்கு. யாரும் நம்மளை வந்து அடிச்சிடுவாங்களோ, அட்டாக் பண்ணிடுவாங்களோ, ஏன்னா அவ்வளோ வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருந்தாங்க, அவ்வளோ ஃபியர்ஸாக இருந்தாங்க எல்லாரும், அவ்வளோ கோவத்தில். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ எல்லாருமே பயமாக இருந்தது. நம்ம வந்து சேஃபாக இருந்துக்கணும் தான் நினச்சோம். ஸோ அண்ட் ஆல்சோ எல்லா மத்தியானமே வந்து ஒரு 1 o'clockலாம் வந்து எல்லா ஷாப்ஸையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. லைக் நாங்கள் சிட்டி சென்டரில் இருக்கிறதால கொஞ்சம் பயமாகவே இருந்தது எங்களுக்கு. ஆக்சுவலி நாங்கள் வந்து இப்போது கிராமத்துக்கு போனால் தான் அந்த மாதிரிலாம் இருக்கும்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். பட் சிட்டி சென்டர்லேயே இப்படி நடக்கிறது வந்து ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ வந்து யூகே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அப்படி தான் நாங்கள் பார்த்துருக்கோம். இது எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸாக தான் இருந்துச்சு ஆக்சுவலி. அண்ட் அதான் அது வந்து லைக் எல்லா கண்ட்ரிலையுமே வந்து இந்த மாதிரி வந்து நல்லதுன்னு ஒன்று இருந்தால் கெட்டதுன்னு ஒன்று இருக்க மாதிரி எல்லா இடத்துலையுமே இது இருக்கதாங்க செய்யுது. நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு கண்ட்ரிக்கு போகிறோமா, அந்த கண்ட்ரிக்கு போனோமா, நம்ம வேலையை நம்ம பார்த்தோமா, அந்த வேலையை கொண்டு நம்ம ஏதாவது வாழ்க்கையில் முன்னேறணுமான்னு இருக்கணுமே தவிர லைக் இந்த மாதிரி வந்து ஒரு எப்படி நான் சொல்றது, அது ஏதாவது வந்து இப்போ உங்களை ஏதாவது சொல்றாங்க, இல்லை உங்களை அட்டாக் பண்றாங்க, இல்லை உங்ககிட்ட கத்துறாங்க. மோஸ்ட்லி வந்து கத்துவாங்க ஆக்சுவலி. இந்த மாதிரி யூ ஹேவ் டு கோ அவுட் அந்த மாதிரிலாம்.
அந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா லைக் எதுவுமே ரியாக்ட் பண்ணாம நம்ம வந்து நம்ம அந்த இடத்த விட்டு நவுந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாட்டி நடந்துச்சு. நீங்க அமைதியா போனீங்கனாலே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நிறைய பேர் வருவாங்க அந்த இடத்துல. ஸோ அதனால மோஸ்ட்லி அமைதியா நடந்து போயிடணும். ஸோ இனிமே வரவங்க நீங்க யூகேக்கு வரீங்கனாலும் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங். இந்த ப்ரொட்டஸ்ட் எல்லாமே அடங்கி இந்த நிலைமையும் மாறும் நம்புவோம். ஸோ கூடிய சீக்கிரத்தில் அது மாறிடும். பிகாஸ் இப்போ நிறைய பேர் இறங்கி வந்து ஆன்டி ரேஸ் சிஸ்டம் அந்த ப்ரொடெஸ்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். நீங்களும் வந்து ப்ரே பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் யூகேக்கு. ஸோ அதுதான் நாங்கள் சொல்லணும்னு நினச்சோம். ஸோ யா, மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதுலேயுமா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க நிறைய பேர். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரம் அசார் அண்ட் சுமி.